சென்னையிலேருந்து 10 மணி நேரம் ட்ராவல் பண்ணி ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். எதுக்காகன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தேன் எடுக்கிறதுக்காக. எனக்கு இந்த லாங்கான ட்ராவல் வந்து பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா இது நாள் வரைக்கும் தேன் அப்படின்றத பாட்டிலில் அடைச்சி தான் பார்த்துருக்கேன். எங்கேயுமே நேரடியாக தேன் கூட்டையோ இல்லை தேன் கூட்டை கையில் எடுத்தோ இல்லை அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதையோ நான் பார்த்தது கிடையாது. ஸோ அதனால் இவங்க எப்படி காட்டிலேருந்து நேரடியாக தேன் எடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன். ஸோ என் கூடவே சேர்ந்து நீங்களும் இன்றைக்கி எப்படி தேன் எடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறீங்க. அண்ட் எவ்வளவு குவான்டிட்டி தேன் எடுக்கிறோம், என்ன வகையான தேன் எடுக்கிறோம் அப்படின்றதையும் உங்களுக்கு காட்டுறேன். என் தலைவன் சிங்கம் வந்துட்டான்டா. இவன் நடையப்பார் உடையப்பார் தலையப்பார். ஸோ சும்மா நம்ம காடுன்னு சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிஜமாவே காட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்துட்டாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தேன் எடுக்க போகிறோம். காடுன்னவொன்னே நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து புலம்ப ஆரம்பிச்சிருவீங்க. என்னடா காட்டுக்குள்ளெல்லாம் போகிற அப்படின்னு சொல்லிட்டு என்னை பிடிச்சி ஜெயிலில் போடணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவீங்க. பட் இது வந்து ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் கிடையாது. இது வந்து ஒரு ப்ரைவேட் லேண்டு. எங்கள் சைடில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், வீடு எல்லாமே இருக்குது. ஸோ இது கொஞ்சம் காட்டுக்குள்ளே தான், பட் அதே சமயத்தில் ஒரு ப்ரைவேட் லேண்டில் தான் நம்ம இன்றைக்கி வந்து தேன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மரம் இருக்குது. இந்த மரத்தில் தான் தேன் கூடு இருக்குது. ஸோ அதை எடுக்கிறதுக்காக நம்ம கூட வந்து மிஸ்டர் மாதவன் இருக்கார். அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இவங்க தான் வந்து நமக்கு இன்றைக்கி தேனை எடுத்து அதை பிழிஞ்சு எப்படி வந்து எடுக்க போகிறாங்க அண்ட் எவ்வளோ குவான்டிட்டி தேனை வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ணன் வந்து இப்போ மரத்தில் ஏற ஆரம்பிச்சிட்டாப்ல. எந்த விதமான சேஃப்டி கேட்ஜெட்ஸும் கிடையாது. அப்படியே ஒரு கிளையை பிடிச்சாரு, ஸ்வங்கினி ஏறிட்டாரு. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? அண்ட் அவர் வெட்டுறது வந்து சைடில் இருக்கக்கூடிய கிளைகளை மட்டும்தான் வெட்டி விடுறாரு. இவங்க நேரடியாக தேன் கூட்டில் கத்தியை வந்து பயன்படுத்த மாட்டாங்க. அவ்வளோதான், அந்த கிளையோட கூட்டை வந்து உடச்சி எடுத்துட்டாரு. பார்த்தீங்கன்னா கூட்டோட கொண்டு வந்து நம்ம கையில் கொடுத்துட்டாரு. 1-2 தேனி வேறு அதில் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொம்பு தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து சின்னதாக தான் கிடைக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து பிழிஞ்சு எடுக்கும்போது தான் நமக்கு அந்த பாட்டில் சைஸில் வந்து நமக்கு கிடைக்குது. இருக்கிறத கட் பண்ணி கொடுத்துருங்க. அவர் கூடவே சாப்பிட்டு மேலே அது போட்டுருங்க. அது வேணாம், வேஸ்ட். இது வேஸ்ட்டா? ஓகே, கடிங்க கைவாலி. இப்படியே கடிக்கலாமா? அப்படியே கடிங்க பாய். பா, செமையாக இருக்குங்க. ஸோ ஒரு மரத்துலேருந்து டேரெக்டாக தேன் கூட்டை எடுத்து அப்படியே கடித்து தேனை சாப்பிட்றோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிஜமாக எல்லாத்துக்கும் கிடைக்காது. உங்களுக்கு பார்க்குறதுக்கு வீடாக தெரியலாம், பட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ரியலி சூப்பராக இருக்குங்க. ஸோ இது வந்து தேன் கூட்டோட கீழ்ப்பகுதி. இது பார்த்திங்கன்னா ராயல் ஜெல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பிதுக்கும் போது பால் மாதிரி வரும். அண்ட் உள்ளுக்க பார்த்திங்கன்னா அப்படியே ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ இதை சாப்பிட்டு பார்க்கலாம். ஒரு பால் மாதிரியான சுவை அப்படின்னு சொல்லலாம். இது வந்து தேனியோட பாலா? தேனி, ஆமாம், பீஸ் மில்க்னு சொல்லுவாங்க. இதை வந்து பீஸ் மில்க் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த ராயல் ஜெல்லி எனக்கு சாப்பிடும்போது பெருசாக ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அண்ட் அதோட டேஸ்ட்டும் வந்து பால் மாதிரியான சுவை தான். எனக்கு ஒரு மாதிரி வியர்டாக இருந்துச்சு. பட் இது ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது 10 கிராமே வந்து கிட்டத்தட்ட 1000 ரூபா போட்டிருக்காங்க. அப்போ தான் இதோட ரியல் வேல்யூ என்ன அப்படின்றது தெரிஞ்சுது. ஸோ இதை ப்ராப்பராக பதப்படுத்தி பவுடராக மாற்றி விற்றோம் அப்படின்னா இதோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகம். ஸோ நம்ம பையிங் ஃபேக்ட் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதாவது காடுகள்லேருந்து டேரெக்டாக எடுத்து தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நிறைய பேர் கேள்விகள் வந்து எழுப்பியிருந்தீங்க. நீ பார்த்த அது எப்படிப்பா உனக்கு தெரியும், நீ காட்டில் போய் நேரடியாக தேன் எடுத்தியா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி எழுப்பியிருந்தீங்க. ஸோ அந்த கேள்வியை வெரிஃபை பண்ணுறதுக்காக தான் வந்து இன்றைக்கி நான் அவங்களோட தேன் எடுக்கிறதுக்கு வந்து வந்திருக்கேன். ஸோ அந்த தேனெல்லாம் நமக்கு யார் எடுத்து காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேச்சர் ஷேடோ அப்படின்றவங்க தான். ஸோ அவங்க சேல் பண்ணுறது எல்லாமே இயற்கையிலேருந்து எடுக்கக்கூடிய தேன் வகைகள் மட்டும்தான். அண்ட் இந்த தேனை பற்றிலாம் நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அவங்களோட வெப்சைட்டை செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். நிறைய வித்தியாசமான தேன் வகைகள் எல்லாமே அவங்க விற்கிறாங்க. அதுபோக நம்ம வியூவர்ஸ்க்காக நான் நேரில் வந்து பார்த்து வெரிஃபை பண்ண இந்த தேன் வகையை வந்து அவங்க செப்பரேட்டாக பையிங் ஃபேக்ட்ஸ் வெரிஃபைடு அப்படின்ற லேபிளோட சேல் பண்ணுறாங்க. உங்களுக்கு அது வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இந்த ப்ராடக்ட் லிங்க்கு, அவங்களோட வெப்சைட் லிங்க்கு ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இயற்கையாக எடுக்கக்கூடிய தேனில் உள்ள இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, அந்த தேனீக்கள் வந்து அதை சுற்றி அந்த லோக்கல் ஏரியாவில் இருக்கக்கூடிய பூக்கள்லேருந்து தான் நெக்டரை எடுக்கும் அப்படின்றதுனால ஒவ்வொரு இடத்த பொறுத்தும் இந்த தேனோட டேஸ்ட் வந்து மாறுபடும். இந்த இடத்த சுற்றியே வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான பூக்களை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இந்த பூக்கள்லேருந்து தான் அது நெக்டரை கலெக்ட் பண்ணோம். அப்படி கலெக்ட் பண்ணும்போது அந்த பூக்களோட மகரந்தத்தையும் சேர்த்து கலெக்ட் பண்ணோம். அப்போ இந்த இடத்துலேருந்து கிடைக்கக்கூடிய தேன் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு தேன் வெரைட்டியை வந்து உருவாக்குது. அதுதான் இந்த நேச்சரோட யூனிக்னஸ்ஸே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த மரத்தில் வந்து எக்கச்சக்கமான கூடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
பட் இதை வந்து இந்த டைமில் எடுக்க முடியாது, வெளிச்சம் இருக்கும்போது எடுக்க முடியாது, நைட் டைமில் தான் எடுக்க முடியும். அப்போ தான் வந்து அந்த தேனீக்கள் ரொம்ப வந்து கடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மரத்தை பார்க்குறதுக்கு தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். அண்டு நம்ம அப்படியே போகிற வழியில் அந்த தொட்டாச்சினிங்கி செடியையும் பார்க்குறதுக்கு கிடச்சிது. பார்த்தீங்கன்னா தொட்டோம் அப்படின்னா உடனே சுருங்கிக்குது. நான் தான் பியர் கிரில்ஸ் பேசுகிறேன். பிரிட்டிஷ் ராணுவ படையில நான் பணியாற்றி இருக்கேன். இப்போ நம்ம அடர்ந்த காட்டில் தான் இருக்கோம். காலில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எறும்புலாம் கடிச்சிருச்சு. ஸோ இந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கூடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்டு பார்க்கும்போதே தெரியுது பயங்கரமாக பெருசாக கூடுகள்லாம் இருக்குது, தேன் கூடுகள்லாம் இருக்குது. ஸோ அதை நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். அப்பா, இந்த மரத்தில் பாருங்களேன் எவ்வளோ கூடு இருக்குன்னு, எல்லாமே பெருசாக இருக்குது. இந்த மரத்தை பார்த்தோன்னா தான் எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. என்னென்னா ஒரே மரத்தில் கிட்டத்தட்ட 15லேருந்து 20 கூடுகிட்ட இருக்கும். அண்ட் ஒவ்வொரு கூடும் சைஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்தது. அண்ட் அதில் இருக்கக்கூடிய தேனீக்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி கொம்பு தேனை உடச்சி எடுத்தோமே அந்த மாதிரி சின்னதாக கிடையாது. இது எல்லாமே வண்டு சைஸுக்கு பெருசாக இருக்குது. இதை ஒரு தடவை சீண்டிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்ம சோலி முடிஞ்சுது. இந்த இடத்துல ட்ரோன் ஷாட் கூட எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது காரணம் என்னென்னா அந்த தேனீக்கள் இதை ஆபத்தாக பார்த்துச்சு அப்படின்னா எல்லாம் மொத்தமாக களைஞ்சிரும். அதுவும் எல்லா கூட்டில் இருக்கக்கூடிய தேனீக்களும் களைஞ்சது அப்படின்னா அவ்வளோதான், நம்ம அங்கே எந்த தப்பிக்கவே முடியாது. ஸோ இதை ஸ்பெஷலாக நைட்டு தான், எந்தவித லைட்டும் இல்லாதப்போ தான் இதை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கும் இருட்டுக்குள்ளே நம்ம தேன் எடுக்க போய்கிட்டு இருக்கோம். சுற்றி என்ன கிடக்குன்னு கூட தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல் இருட்டு, காடு. ஸோ இந்த இருட்டில் தான் நம்ம போய் அந்த பெரிய மரத்தில் நிறைய தேன் கூடு பார்த்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் எடுக்க போகிறோம். எப்படி எடுக்கிறோன்றதை காமிக்கிறேன். இப்போ நம்ம போய்கிட்டு இருக்க பகுதி வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களோட கால் தடமே படாத ஒரு பகுதி. அப்போ செத்தவனை வந்து உங்ககிட்ட இந்த விஷயமெல்லாம் சொன்னான். என்ன, எனக்கு முன்னாடி 2 பேர் நடந்து போய்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த யானை பன்றிலாம் வரக்கூடாதுன்னு கம்பி போட்டிருக்காங்க, அதுக்குள்ளே தான் இப்போ நுழைஞ்சு போகிறோம். பார்த்தீங்கன்னா அந்த புகை வைக்கிறதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல அதிகமாக லைட் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு சின்ன ஃப்ளாஷ் லைட்டும் அண்ட் அவர் கையில் இருந்த டார்ச் லைட்டும் மட்டும்தான். ஏன்னா அதிகமாக வெளிச்சம் தெரிஞ்சது அப்படின்னா தேனீக்கள் எல்லாமே நம்மளை வந்து ஈஸியாக கொட்டிடும். ஸோ இவர் வந்து மேலே ஏறிட்டு இருக்கார், பார்க்க முடியும் கிளையில். அண்ட் எந்த ஒரு பெரிய சேஃப்டி எக்யூப்மெண்ட்டும் இல்லாமல் சிம்பிளாக ஒரு கயிறை வச்சு மட்டுமே, அதுவும் ஃபஸ்ட்டு கிளைக்கு மட்டும்தான் அந்த கயிறு, அதுக்கு மேலே எல்லாமே ஈஸியாக அந்த மரத்தில் ஏறிடுறாங்க. இவ்வளோ பெரிய மரத்தில் ரொம்பவே ஈஸியாக ஏறுறாங்க. அண்ட் அவரை பார்த்தீங்கன்னா மரத்தோட உச்சிக்கே போயிட்டார். இவங்க தேன் கூட்டாக இருக்கிறதுக்காக கத்தியை வந்து பயன்படுத்த மாட்டாங்க, இந்த மரத்தை தான் வந்து பயன்படுத்துவாங்க. ஏன்னா அவங்க தேனீக்களை வந்து ஒரு புனிதமான விஷயமா பார்க்குறாங்க. அதனால் ஒரு தேனீ கூட செத்துறக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அண்ட் இந்த டப்பாவை கிளையில கட்டிட்டு இதில் தான் வந்து அந்த தேன் கூட்டை போடுவாங்க. டப்பா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அடி வாங்கின மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஜஸ்ட்டு அந்த கூடை வைக்கிறதுக்கு தான், உள்ளே வந்து தேன் விழாது. அப்படி விழுந்தாலும் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த புகைக்காக இப்போ வந்து பற்ற வைக்கிறாங்க. ஏன்னா இங்கே 4-5 கட்டு கூட ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ தேனி வந்து கொட்டிடக்கூடாது, அதனால் நம்ம அந்த ஏரியாவிலேருந்து எஸ்கேப் ஆக போகிறோம். கிரேட் எஸ்கேப். ஐயா வாயப்பாரு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மழையும் பயங்கரமாக தூர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இங்கே நிற்க முடியாது, அதனால் நம்ம வந்து சேஞ்ச் ஆஃப் பிளான்ஸ். அங்கே போகிறோம் ராசன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா லைட் அடிக்காத. அங்கே பார்த்தீங்கன்னா மேலே சின்னதாக வெளிச்சம் தெரியுதா, அங்கே தான் வந்து தேனை வெட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம் அந்த இடத்துலேருந்து. ஸோ மழை வேறு பயங்கரமாக பெய்யுது. உண்மையிலே இதுதான் ஒரு அட்வென்ச்சரஸான ட்ரிப்புன்னு சொல்லலாம். லைட்டு போடக்கூடாது, லைட்டை போட்டால் தேனி வந்து கொட்டிடும். அண்ட் அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிக்கிட்டுருக்கோம். அண்டு மழையும் பெய்யுது. ஸோ அங்கங்கே வழுக்க வேறு செய்யுது. ஸோ எங்கே இடையிலேருந்து எது வரும் அப்படின்றது தெரியல. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஸோ இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு அவங்க மரத்தில் ஏறினதில் தேன் வந்து அவ்வளோவா கிடைக்கல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ தான் கிடச்சிருக்குது. ஆக்சுவலாக கூடு நிறைய இருக்குது, ஆனால் அந்த கூடு எல்லாமே வந்து எம்டியாக இருக்குது, உள்ளே தேன் இல்லை. தேன் இருக்கிறது இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணால் தான் அதில் நமக்கு தேன் வரும். ஸோ அதனால் இந்த மரம் நமக்கு வந்து ஏமாற்றம் தான். ஆனால் இங்கே எடுத்தது வந்து ஒரே ஒரு கூடு தான், அதிலே தேன் இல்லை அப்படின்றதுனால மற்ற கூட்லேயும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மற்றதை டிஸ்டர்ப் பண்ணல. அண்ட் இந்த தேனீக்களோட சைஸை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு. அது நல்ல வேலை புகை போட்ட மயக்கத்தில் இருக்கனால நம்ம தப்பிச்சோம். ஸோ நம்ம நாளைக்கு வேறு ஒரு மரத்தை தேடி போய் அதில் தேன் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு இடத்துக்கு தேன் எடுக்க வந்திருக்கோம். ஸோ இங்கே எவ்வளோ தேன் எடுக்கிறோம் அண்ட் என்ன விதமான தேன் எடுக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே குட்டி குட்டி பூக்கள் தான், பெரிய பூக்கள்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அதிலேருந்து நெக்டரை கலெக்ட் பண்ணி தான் தேனீக்கள் வந்து தேனை உருவாக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தேனி வந்து நெக்டரை கலெக்ட் பண்ணிகிட்ருக்கு, பார்க்க முடியும். இது வந்து வறண்ட நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கும், அதனால் செடிகள்லாம் சீக்கிரமே கருகிரும். பட் அடுத்து மழை பெய்யும் போது இமீடியட்டாக அந்த செடிகள்லாம் முளைக்க ஆரம்பிச்சிடும். சின்ன சின்ன செடிகளாக வளரும். கீழே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பூக்களாக இருக்கும்.
அண்ட் இங்கே ஒரு சில கூடுகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீமை கருவேல மரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் தான் அது கட்டியிருக்கு. பட் அதுக்கு அர்த்தம் அந்த தேனும் வந்து மோசமானது அப்படின்றது கிடையாது. ஜஸ்ட் அதோட கிளையை மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கு. தேன் எடுக்கிறது அதை சுற்றி இருக்கக்கூடிய பூக்கள்ல இருந்து தான் எடுக்க போகுது. ஸோ அந்த மரத்தில் பார்த்திங்கன்னா உள்பக்கமாக தேன் கூடு இருக்குது, அதை தான் இப்போ எடுக்க போகிறாங்க. ஸோ இவரும் பெருசாலாம் ஒன்றும் ப்ரொடெக்ஷன்லாம் போடலை, சிம்பிளாக அந்த கிளையை மட்டும் உடச்சி அப்படியே தேன் கூட்டை வந்து கையில் கொடுத்துட்டாரு. அவங்களோட கான்செப்ட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். அந்த தேனீக்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தலை, அதாவது அதை அடிக்கலை கொல்லலை அப்படின்ற பட்சத்தில் அதுவும் நம்மளை வந்து தேவையில்லாமல் அட்டாக் பண்ணாது. அதே ஏதாவது ஒரு தேனியை நம்ம கொன்னுட்டோம் அடிச்சிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் மொத்த தேனியும் வந்து நம்மளை சோழியை முடிச்சிடும். இப்போ அடுத்து இன்னொரு மரத்தில் கூடு எடுத்துகிட்டு இருக்காரு. இந்த கூடு பார்த்திங்கன்னா ரொம்ப காஞ்சி போயிருக்கு, தேனீக்களும் இல்லை தேனும் இல்லை, இது ஒரு எம்டி கூடு. வாடகை கொடுக்கலன்னு ராணி தேனி விரட்டி விட்டுருச்சு போல். நக்கல்யா அவனுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வரிசையாக ஒவ்வொரு கூடாக வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. நிறைய கூடு இருக்குது சுற்றி, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ஒன்று எடுத்துகிட்ருக்காரு. இந்த மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான கூடு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவர் அறுக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா தேனீக்கள் எல்லாம் கலைஞ்சு போகுது, ஆனால் அதுக்கு அவரை கடிக்கலை. ஸோ நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னா அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கூடு நம்பர் 3. அண்டு இது மேலேயே வந்து தேனீக்கள்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கு. அண்டு அதுக்கு கொடுக்கலாம் கூட இருக்குது, பட் கடிக்கலை. ஐயோ, என் கையில் வந்து ஒன்று உட்காந்துருக்கு பார்த்தீங்கன்னா, அப்படியே கூலாக உலாவிட்டு இருக்காப்புல. இதுக்கு கொடுக்கு இருக்கிற மாதிரியே தெரியலையே. இருக்கு எல்லா தேனி பூச்சிக்கும் கொடுக்கு இருக்காது பை. ஓகே ஓகே, ஃபைட்டர் பீஸுக்கு மட்டும்தான் கொடுக்கு இருக்கும். ஓ சரி இது சரி. கலெக்டர் பீயாக இருக்கும். அதை பிடிச்சி சும்மா அமுக்குங்க, அது இப்படி செய்யும்பா. இதை பிடிச்சி சும்மா அமுக்கணுமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கணுமா? ஸோ இது வந்து கூடு நம்பர் 5. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தேன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்டு தேன் அடியில் வடிய வேறு செய்யுது. ஸோ பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. அந்த தேனுக்கு தேனு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கல்ல, சாப்பிட்டு பாருங்கள். போதும். ஸோ மறுபடியும் ஒரு தேன் வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம இப்போ எடுத்தது. சூப்பராக இருக்குது, பட் கொஞ்சம் டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்குது. போன தடவை எடுத்த மாதிரி இல்லை. ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது ஸ்வீட்னஸ் நல்லா இருந்துச்சு, இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கடந்த 2 நாளாக இவங்க எடுத்த தேன் கூடுகள் எல்லாத்தையும் நமக்கு காமிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதை இலை போட்டு அடுக்குறாங்க உங்களுக்கு காட்டுறதுக்காக. ஸோ தேன் எடுக்கிறவர் வந்து நம்ம 1000 கிலோ எடுக்க போகிறோம் இங்கே அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு. எப்படி இந்த சின்ன சின்ன கூடுலேருந்து 1000 கிலோ வரும் அப்படின்னு கேட்டேன். அப்போ நான் உங்களுக்கு பிழிஞ்சு காட்டுறேன், ஒரு 2-3 கூடுலேருந்து எவ்வளோ தேன் வருது அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டிலில் பிழிஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமிக்கிறதுக்காக பிழிஞ்சு காட்டுறாரு. பட் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அந்த கூட்டை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களோட இன்னவுஸில் ப்ராப்பராக அதை ஹைஜீனான முறையில் அந்த தேனை வந்து வெளியில் எடுப்பாங்க. ஸோ நம்ம பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 3 நாட்களாக அவங்க மரத்துலேருந்து எடுத்த தேன் கூடுகள் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருக்காங்க. அண்ட் இதுலேருந்து அப்ராக்சிமேட்டாக 70 80 கிலோ அளவுக்கான தேன் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நிறைய பேர் யோசிப்பீங்க, எப்படி மரத்துலேருந்து எடுக்கிறது எப்படி இவ்வளோ அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அவங்க பிளான் பண்ணியிருக்கிறது வந்து 1000 கிலோ தேன் எடுக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த 3 நாளில் மட்டுமே ஒரு 70 80 கிலோ கிடச்சிருக்குது. இது வந்து ஒரு டைப் ஆஃப் கொம்பு தேன்னா, நம்ம முன்னாடி அங்கே டேஸ்ட் பண்ணதை விட இதோட டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதோட இனிப்பு தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்ம முன்னாடி பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா செழிப்பான காடுகள்லேருந்து எடுத்தது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வறண்ட நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு இடத்த பொறுத்தும் அந்த டேஸ்ட் வந்து மாறுபடும். அண்ட் இந்த கூட்டில் இருந்து நான் ஒரு 4-5 கூட வந்து ஆட்டை போட்டு போகிறேன். அண்ட் இது எல்லாமே வந்து நான் கூட இருந்து பார்த்து அவங்க எடுத்ததை நான் பார்த்தேன். ஆக்சுவலாக எல்லாமே கிடையாது, ஒரு 2-3 இது நான் கூடவே போய் எடுத்தேன். மற்ற எல்லாமே அவங்களே கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா எல்லா இடத்துக்கும் நான் போக முடியாது அப்படின்றதுனால. ஸோ இந்த சீசன் முடிகிற வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக இந்த தேன் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அதோட லிங்கையும் நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த 2 பேட்ச் மட்டும் வெரிஃபை பண்ணதுன்னு உங்களுக்கு போட்டே வரும். அண்ட் அது போக இவங்க நிறைய இடங்கள்ல இருந்து வித்தியாசமான தேன் வகைகளையும் கலெக்ட் பண்ணி சேல் பண்ணுறாங்க. அதையும் செக் பண்ணி பாருங்கள்.